ஸ்டாக் மார்க்கெட்ல ரெண்டு வழியில பணம் பண்ணலாம். எது உங்களுக்கு செட் ஆகுன்றதை நீங்களே சூஸ் பண்ணுங்க. முதல் வழி மொமெண்டம் இன்வெஸ்டிங். அதாவது ஒரு ஸ்டாக் ஏறிட்டு இருக்குன்னா அது ஏற ஏற அதை திரட்டி பிடிச்சி இன்னும் ஏறின உடனே லாபம் பார்க்கறது மொமெண்டம் இன்வெஸ்ட். உதாரணத்துக்கு டாடா எல்சி ஸ்டாக் எடுத்தீங்கன்னா 2019 700 ரேஞ்சில் இருந்து அங்கிருந்து அது ஏற ஏற 1000 ரூபாய் 1500 2000 வரைக்கும் சும்மா பார்த்திருந்து அதுக்கப்புறம் ஒருத்தர் அதுக்குள்ள என்ட்ரா இருந்தாலும் 9000 10,000 வரைக்கும் அந்த ரைடை ரைட் பண்ணிருக்கலாம். மொமெண்டம் ஸ்டாக்ஸ் ட்ரெண்ட்ல இருக்க வரைக்கும் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும், நல்ல வின்னர்ஸை கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் அந்த வின்னர்ஸும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கீழே விழ ஆரம்பிப்பாங்க. அந்த டிராப்பும் சிக்னிஃபிகண்டா இருக்கும். மொமெண்டம் ஸ்டாக்ஸ்க்கான சில சைன்ஸ் சொல்லணும்னா அதோட பிரைஸ் ட்ரெண்ட் கவனிச்சோம்னா அதுல வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். நிறைய பேர் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அதோட ஏர்னிங்ஸும் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். பாசிட்டிவ் நியூஸ் நிறைய வந்துட்டு இருக்கும். அதோட ஆல் டைம் ஹையை தொடர்ந்து உடைச்சு மேல் நோக்கி போயிட்டே இருக்கும். சிம்பிள் ரீசன், இன்வெஸ்டர்ஸ் அதை தொடர்ந்து பேக் பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனதான் வேல்யூ இன்வெஸ்டிங். அதாவது ஒரு ஸ்டாக் நல்லா கீழே விழுந்து அது பாட்டம்ல இருக்கும்போது நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கணும், அதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸ்ல இருக்கணும். அந்த மாதிரியான ஸ்டாக்கை கரெக்டா பெட் பண்ணி அந்த இடத்துல வாங்குறது வேல்யூ இன்வெஸ்டிங் ஸ்டைல். உதாரணத்துக்கு டைட்டன் எடுத்தீங்கன்னா 2012 இருந்து 15 பீரியட் வரைக்கும் ரொம்ப குறைவான பிஇல ட்ரேட் இருக்கும். இன்ஃபேக்ட் 14 பிஇ பாட்டம் டச் பண்ணிருக்கும். பிரைஸுமே இருக்கிறதுலே கம்மியான விலையில இருந்து அங்க இருந்து சிக்னிஃபிகண்டா ரன் அப் கொடுத்து நல்லா மேல போயிருக்கும். இங்க வேல்யூ இன்வெஸ்டிங்ல யாரெல்லாம் பொறுமையா இருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். மொமெண்டம் இன்வெஸ்டிங்ல ஷார்ட் டர்ம்லயே ரிட்டர்ன் பார்க்க முடியும். ஒரு நல்ல வேல்யூ ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணா அதோட வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸான பிஇ குறைவா இருக்கணும், பிஇஜி குறைவா இருக்கணும். இதே பேங்கிங் ஸ்டாக்ஸ் எடுத்தீங்கன்னா புக் வேல்யூ கூட கம்பேர் பண்ண. அதே சமயத்துல கன்சிஸ்டன்டான ப்ராஃபிட் growth இருக்கணும், கன்சிஸ்டன்டான கேஷ் ஃப்ளோவும் வந்துட்டு இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸ்ல இருக்க கம்பெனியை மார்க்கெட் கொஞ்ச நாளைக்கு தான் இக்னோர் பண்ண முடியும். ஆனா லாங் ரன்ல சாலிட் ஃபண்டமெண்டல்ஸ் கண்டிப்பா வின் பண்ணிரும். மொமெண்டம் ஜெனரலா ஃபாஸ்டா த்ரில்லோட கிக்கோட இருந்துட்டு இருக்கும். ஆனா ஹை ரிஸ்க். ஏன்னா வின்னர்ஸ் எப்ப வேணாலும் லூசர்ஸா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வேல்யூ ஸ்லோவா ஸ்டெடியா வளர்ந்துட்டு வரும். மல்டி பேக்கர்ஸ் பாக்கிறதுக்கு பல வருஷம் பேஷன்ஸோட வெயிட் பண்ணணும். இந்த ஸ்டைல் தான் பெஸ்ட் பெட்டர்னு எதுவுமே கிடையாது. ரெண்டுமே ஒர்க் ஆகும். நீங்க எதை ஃபாலோ பண்றீங்கன்றதை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.